கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்தில் நம்ம என்னதான் கற்றுக்கணும் ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன கற்றுக்கணுமோ அது ஒரு வாட்டி ஒரு ஞாபகத்துக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்றத நம்ம முக்கியமாக அது ஞாபகம் இல்லைன்னா 2ஆம் அதிகாரம் வந்து நம்ம போக முடியாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வசனம் பிதாக்களின் காலத்தில் இருந்தது. யாரின் வழியாக அந்த தேவனுடைய வசனம் உபதேசிக்கப்பட்டது? அந்த காலத்தில் பிதாக்களின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக உபதேசம் பண்ணப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் மூலமாக உபதேசம் பண்ணப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து அந்த உபதேசத்தை பண்ணிட்டு வந்தாராம். இதெல்லாம் முக்கியமே கிடையாது, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து அந்த குமாரன் வழியாக தேவனானவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் கடைசி காலத்தில் பண்ண உபதேசங்கள்ல கூட முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்ற ஒரு விஷயத்தை பிதாவாகி தேவனுக்கு எல்லா விஷயத்திலையும் சர்வத்திலையும் சமானமானவர் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டு அவருடைய மரணம் அடக்கும் உயிர் எழுதல கொண்டு வந்து அதை முடி போட்டு பேசுறாரு பரிசுத்த ஆவியானவர். அதுல நம்மளுடைய பாவங்களுக்கான சுத்திகரிப்பு என்னவா தன்னைத்தானே நம்மளுடைய பாவங்களுக்கான சுத்திகரிப்புக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த விஷயத்தை நம்ம அங்க ரொம்ப ஹைலைட் பண்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். எதுக்காக எந்த விஷயம் அங்க ஹைலைட் சொல்லுங்க? பிதாக்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ப்ராஃபெட்ஸ் தீர்க்கதரிசிகளை கொண்டு பண்ண உபதேசங்களை கணக்குல வச்சுக்கல, அது ஹைலைட் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே உபதேசம் பண்ண நியாயப்பிரமாணத்தின் கடைசி காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவே உபதேசம் பண்ண அந்த இதுவும் அங்க ஹைலைட் பண்ணல. என்ன சொன்னார்ன்றதெல்லாம் அங்க ஒன்றும் ஹைலைட் பண்ணல. அது உங்களுக்கு உபயோகமான்ற மாதிரி கூட ஹைலைட் பண்ணல. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த உபதேசம் இப்படிதான் நடந்ததுன்னு சொன்னாங்களே தவிர அது உங்களுக்கு எந்த விதத்தில் உபயோகப்படுமோ அங்க அந்த விஷயத்த சொல்லலை. அங்க முக்கியமா சொன்னது என்னன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு நெக்ஸ்ட் கனெக்ட் பண்றாரு. அந்த உபதேசத்தை பக்கத்துல போட்டுட்டு இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய மகிமையா இருக்கிறாரு. அப்புறம் அவர் ஸ்வரூபத்தின் தத்துவத்தின் ஸ்வரூபமா இருக்கிறார் என்ற விஷயத்தெல்லாம் பேசிட்டு வந்துட்டு அப்படி இருந்தாலும் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்னவானாரு? சுத்திகரிப்புக்காக, பாவத்தின் சுத்திகரிப்புக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஹைலைட்டா பேசுறது தான் அங்க இம்பார்ட்டன்ட். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே விதத்துல அவர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர்த்து எழுந்ததுக்கு அப்புறமா உலகத்திலே 40 நாள் இருந்ததுக்கு அப்புறமா திருப்பி பரலோகத்திலே போயிட்டு பிதாவாகிய தேவனுக்கு வலது பார்சத்திலே உட்கார விஷயத்தையும் ஹைலைட்டா பேசப்படுறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க இந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து எது இம்பார்ட்டன்ட் இல்லை சொல்லுங்க? 1-2 வசனங்களை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல அது நிறைய பேர் ரொம்ப தப்பா நம்ம கோணத்துல உபதேசம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியா நமக்கு உபதேசம் பண்ணார்ன்ற மாதிரி புது உடன்படிக்கையை சொன்னார்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. அது புது உடன்படிக்கையை பத்தி பேசுறது கிடையாது. கடைசி நாட்கள்ன்றது எந்த நாட்களுங்க? நியாயப்பிரமாணத்தின் கடைசி நாட்கள். இந்த காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறமா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பேசுற அந்த முக்கியம் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். புரியுதுங்களா நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சுத்திகரிப்புக்கு, பாவத்தின் சுத்திகரிப்புக்காக மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்ததுக்கு அப்புறமா பிதாவாகிய தேவனுக்கு சமமாக போயிட்டு வலது பாரசத்திலே உட்கார ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா அது என்னத்தை குறிக்க சொல்லுங்க? நீங்க அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டாதான் அவர் போற அந்த வழியில நீங்க போக முடியும். பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த மார்க்கத்திலே நீங்க பிரவேசிக்க முடியும்.
என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் போனவர் சமமா உட்கார்ற விஷயத்த தேவனுடைய வலது பாரசத்தின் விஷயத்தை பத்தி 3 விதத்துல பிதாவாகி தேவனே பேசுறத நம்ம பார்க்கிறோம். எந்தெந்த 3 விஷயம்? அந்த 3 விஷயம் இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரத்துவம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரபுத்துவம், இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவம். குமாரத்துவம், பிரபுத்துவம், தேவத்துவம். பிரபுத்துவம் என்ன? ராஜரீகம். நம்மளுடைய ராஜரீகம் மாதிரி கிடையாது இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜரீகம். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு பிதாவாகி தேவனாலே சொல்லப்பட்ட ராஜரீகம் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜரீகம். அதுக்கான விஷயங்களை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25 36 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிச்சோம் போன வாரம், இல்லைங்களா? அவருடைய சிங்காசனம் முதல்ல எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் சிங்காசனம் இருந்துச்சா இல்லையா, பிறக்கிறப்பவே ராஜாவாக பிறந்தார் என்ற ஒரு விஷயத்தையும், அதுக்கப்புறமா அவர் இருக்கிறப்போ ராஜாவான்னு சொல்லி அவங்க ரொம்ப தப்பான முறையில் இயேசு கிறிஸ்துவ பேசுறதையும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் அந்த சிங்காசனத்துல போயிட்டு உட்கார விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரத்துவம் எப்படிப்பட்டது? குமாரத்துவம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? நித்தியம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரத்துவம் நித்தியம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரபுத்துவம் நித்தியம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவமும் நித்தியம் உள்ளது. அதனால இன்று என்ற ஒரு வார்த்தைக்கு அங்க என்ன இல்ல, அர்த்தம் இல்லை. அது யாருமே நீங்க எப்பவுமே மறக்க கூடாது அந்த விஷயத்தை. பிதாவாகி தேவனே, நீர் பூமிக்கு அஸ்திபாரம் போட்டீர் என்ற ஒரு விஷயத்துல சொல்றப்ப உங்களுக்கு உம்முடைய நாட்கள் எப்படி இருக்குங்களா பாருங்க, படிங்க 1ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்துல தானே சொல்றது. அதுல பிரதர், மேலும் நான் உம்முடைய 12ஆம் வசனம் 12 மாறிப்போம். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாதவர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்று உம்முடைய நீர் எனக்கு குமாரனா இருக்கிறீர் என்ற அந்த வார்த்தை எதை குறிக்குது? குமாரத்துவத்தை குறிக்குதே தவிர அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவரோ இல்ல அவர் இந்த காலத்திலிருந்து இருந்தவரோ என்ற மாதிரி சொல்றதுக்கு சொல்லப்படல. ஜெனிப்பிக்கப்படுறது என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? பிதாவாகிய தேவனுடைய பிதாத்துவம், அப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரத்துவத்தை மட்டும்தான் அது உறுதிப்படுத்தி பேசுதே தவிர இன்றைக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமில்லாத ஒரு வார்த்தையா நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்படிதான் நம்மளுடைய ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அவருடைய தேவத்துவத்தை புரிஞ்சுக்கணும், அவருடைய பிரபுத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் புது உடன்படிக்கையின்படி அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் எந்த உடன்படிக்கின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க? புது உடன்படிக்கின் ரட்சிப்பு. அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவதூதர்கள் என்னவா இருக்கிறாங்களா? பணிவிடைக்காரர். தேவதூதர்கள் என்னவா இருக்காங்க? பணிவிடைக்காரர். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் வேலைக்காரங்க இருக்காங்க. உங்களுக்கு இன்விசிபிள் சர்வன்ட்ஸ் ஆர் தேர் protecting you all the way. புரியுதுங்களா நான் சொல்றது? இன்விசிபிள் சர்வன்ட்ஸ், அவங்க பார்க்க முடியாத ஒரு சேவகர்கள் உங்களை சுத்தி இருக்காங்க, நம்மள எல்லாரும் சுத்தி இருக்காங்க. புரியுதுங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அது மனசுலயே வச்சுக்க மாட்டோன்றோம். நம்மளுடைய சேவகர்கள் நம்மளை சுத்தி நம்மளை காப்பாத்துறதுக்காக தேவனுடைய கட்டளைகளை பெற்றவர்களாக அவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு
அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை, புது உடன்படிக்கையின் வாழ்க்கை. இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 1ஆம் வசனம். ஆகையால் என்னது? இன்னொரு வாட்டி. மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். கேட்டவைகள் என்னது? கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு புது உடன்படிக்கையின் சட்டதிட்டங்களை கொண்டு நம்ம எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை நம்ம கேட்டோம். அதுக்கு முன்னாடி உங்களை யாருக்குமே நான் சுவிசேஷத்தை சொன்னப்போ புது உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை மட்டும்தான் சொன்னனே தவிர வேற எதுவுமே நியாயப்பிரமாணத்திலிருந்து உங்களுக்கு நான் அறிமுகமா எந்த விஷயத்தையும் நான் உபதேசம் பண்ணல. சுவிசேஷத்தை உபதேசம் பண்றப்போ அதுதான் ரூல். அதே மாதிரி புது உடன்படிக்கையின் படிதான் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டியவர்களை நம்ம இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல நாம் கேட்டவைகளை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகாதபடிக்கு. கேட்டவைகளை விட்டு விலகி போற சூழ்நிலை வருமா? எஸ், வரும். கேட்டவைகளை விட்டு விலகி போற சூழ்நிலை ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நடிச்சு எல்லாருமே கூட சரி நம்ம முன்னாடி அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி புரிஞ்சு வந்துருச்சு, வெளிக்கு போயிட்டாங்க, இடரல் அடைந்தாங்க. அது விலகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். தயவு செஞ்சு புது உடன்படிக்கையின் சத்தியத்தை ஆனாலும் ரொம்ப ஏதோ அலட்சியமா நம்ம கேட்கவே கூடாது. நம்ம கேட்டவைகள் என்னவா இருக்கோ அது எப்பவுமே மறக்கவும் கூடாது. என்னப்பா சின்னராஜா பிரதர் எப்ப பார்த்தாலும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார், அதையே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பாரு என்ற மாதிரி கொஞ்சம் பேர் பேசுவாங்க. நான் எந்த உபதேசம் பண்ணாலும் அதுல கொஞ்சம் விஷயங்கள் மாறி இருக்கும். நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரே சப்ஜெக்டை நான் சொல்லியிருந்தாலும் சரி அந்த ரூட்ல பல விஷயங்களை நான் கொண்டு பேசிட்டு இருப்பேன். அந்த மாறின விஷயத்த மட்டும் நீங்க தலைப்பு மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும், மாறின விஷயத்த நீங்க கவனிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால தயவு செஞ்சு எப்படி ஜாக்கிரதையாவே இல்ல மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்கணுமா? என்ன வித்தியாசம் ஜாக்கிரதைக்கும் மிகுந்த ஜாக்கிரதைக்கும்? ஜாக்கிரதையான சின்சியர், அப்புறம் மிகுந்த ஜாக்கிரதைன்னா ரொம்ப சின்சியரா, ரொம்ப சின்சியரா நீங்க அது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியவர்களை நம்ம இருக்கிறோம். யாரெல்லாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இப்ப நான் கேள்வி கேட்டா ஆன்சர் சொல்லுவீங்க. 1ஆம் அதிகாரத்துல ஒரு ஓடிங்க நான் இப்ப சொன்னதெல்லாம் கேட்டேன்னா 3 வாரம் அதை சொல்லிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க சொல்றதுக்கு. ஆனா கனெக்டிவ் ரெஃபரன்சஸ் எல்லாம் நான் கேட்டப்போ நான் கனெக்டிவ் ரெஃபரன்சஸ் பேசுறப்ப டைரக்டா பேச முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. அதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் வெளிக்கு போயிட்டாங்க. வெளிக்கு போனவங்களை பக்கத்துல வைங்க. கேட்டுட்டு இருக்கிற நீங்க அது எவ்வளவு எம்மாத்திரம் நீங்க மனசுல வச்சிட்டு இருக்கிறீங்கன்றது இங்க எனக்கு தேவை. இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல நேத்து கேட்ட சப்ஜெக்ட்ஸின் படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஆன்சரே வரதில்லை, சரியான முறையில வரதில்லை. நம்மளுடைய ஃபவுண்டேஷனல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து புது உடன்படிக்கணும் விசுவாசம் என்ன கரெக்டான ஆன்சர் வரல, ரெஃபரன்ஸோட வரணும். மறுபடியும் புது உடன்படிக்கை நீதி என்னன்னா வரணும், ஆன்சர் வரணும். எதுல வரணும்? சும்மா சொல்லிட கூடாது, ரெஃபரன்ஸ் வரணும். அதுக்கு எந்த இடத்துல இருக்கு? அதுதானே நம்மளுடைய ஃபவுண்டேஷன். புது உடன்படிக்கையின் ஆராதனை, புது உடன்படிக்கையின் நீதி, புது உடன்படிக்கையின் சுவிசேஷம், புது உடன்படிக்கையின் விசுவாசம், புது உடன்படிக்கையின் வாழ்க்கை, புது உடன்படிக்கையின் நியாய தீர்ப்பு, புது உடன்படிக்கையின் ஞானஸ்தானம். அது ரொம்ப முக்கியம். புது உடன்படிக்கையின் ஞானஸ்தானத்தின் விஷயத்துல நம்ம பேசுறப்போ ரொம்ப விஷயங்களை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. பெரிய சப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கு, அதை பத்தி டீல் பண்ணணும்னா. இதை நம்ம வந்துட்டே இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் இருக்கு. நான் உங்களுக்கு அதனால வேணும்னே திருப்பி அந்தந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி கேட்டிருக்கிறேன், அதே கேள்விகளை கேட்டிருக்கிறேன். ஆனாலும் நம்ம மறந்துட்டே வரோம். நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இல்லைன்றது அங்க உறுதியாகுது.
அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தோம்னா நான் வெளிக்கு போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு, இடரல் அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இடரல் அடைந்து போனா இவ்வளவு காரியங்கள் பண்ணி இந்த உலகத்தையே நம்ம எதிர்த்து இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் நம்மளோட சொந்த பந்தங்களையும் எதிர்த்து வந்து இங்க வந்து திருப்பி இடரல் அடைகிறது நல்லா இல்லை இல்லைங்களா? அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கலாம். 2ஆம் வசனம், ஏனெனில் பாருங்களேன், ஏனெனில் தேவதூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு எப்படி கிளியரா சொல்றாரு பாரு. அவர்களுடைய வசனம், எவர்களுடைய வசனம்? அது யாரால கொடுக்கப்பட்டதாம்? தேவதூதர்களால கொடுக்கப்பட்டதாம். நம்ம எல்லாம் என்ன பாப்பாங்க? பார்த்தா பழைய உடன்படிக்கையின்படி பிதாவாகி தேவனே பேசின மாதிரி இல்லைங்களா? அவர் வந்து சொன்ன மாதிரி, அவர் பேசின மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஆனா அங்க பேசுனதெல்லாம் யாராம்? அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாராம்? தேவதூதர்களா. இந்த சத்தியத்தை நம்ம இங்க சொன்னோம்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு இஸ்ரவேலர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நியாயப்பிரமாணத்தையே தேவதூதர்கள் தாண்டா கொடுத்தது, உனக்கு அது வேணுமா இல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வேணுமான்னு கேட்டா, இது வேணாமா இன்னும் அதுவே வேணுமா? எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த விஷயத்த பலீர்னு சொல்லிடுறாரு நம்ம ஸ்தேவான். பலீர்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா, எங்களுடைய உடன்படிக்கையை நீ இப்படி பேசுறியா? உன்னை உயிரோட வைக்கிறதுக்கு இல்ல, கல்லுலே அரைஞ்சி சாவடிச்சிடுறோம்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் பாருங்களேன். தேவதூதர்களை யாரை கொண்டு? புது உடன்படிக்கை தான் நியாயப்பிரமாணத்தின் உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்துச்சு. அந்த காலத்துல பிதாவாகிய தேவனே பேசிட்டு வந்தாருன்னு தான் எல்லா வசனங்களையும் நம்ம பார்த்துட்டு வருவோம். யார் பேசின மாதிரி தெரியும்? பிதாவாகிய தேவன். ஆனா அந்த உடன்படிக்கை இருக்கே, அந்த உடன்படிக்கை கொடுத்தது யாராம்? தேவதூதர்கள். தேவதூதரை கொண்டு அப்ப சொன்ன இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அன்னைக்கு இஸ்ரவேலர் எப்படி இருக்காங்களோ இன்னைக்கு இஸ்ரவேலரும் அப்படியே தான் இருக்காங்க. அந்த இஸ்ரவேலரை விட இன்னைக்கு கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லிட்டு புது உடன்படிக்கைன்னு சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிற அந்த மனுஷர்களும் அதே மூர்க்கம் அடைந்து கட்ஜி வச்சிட்டு இருக்காங்க. கோபம் கொண்டிருக்காங்க நம்ம மேல, புது உடன்படிக்கையின் சபையின் மேல. ஏன்? சின்னராஜா பழைய உடன்படிக்கையை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். நான் எப்ப சொன்னேங்க? அது உண்மையான விஷயம். ஆக்சுவலி பழைய உடன்படிக்கை நமக்கு நீதிக்கோ விசுவாசத்திற்கோ ஆராதனைக்கோ நம்மளை பரலோகம் கொண்டு செல்றதுக்கோ அது உபயோகப்படாது. ஆனா அது கத்துக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்கு அதுல. ஆனா அது நீதிக்கு கிடையாது, விசுவாசத்திற்கும் கிடையாது. உன்னுடைய பரலோகம் செல்லும் வாழ்க்கைக்கும் அது உபயோகம் கிடையாது. எச்சரிப்புக்கு வேணும்னா இருக்கு, அப்புறம் புத்தி சொல்ல அது உபயோகப்படும், ஆதரவுக்கு உபயோகப்படும், அப்புறம் சகிப்புக்கு உபயோகப்படும். இந்த உலகத்துல நம்ம வாழ சகிப்போ இல்ல பொறுமையா இருக்கிறதுக்கு அது உபயோகப்படும். அவ்வளவுதான். இந்த விஷயத்த சொன்னதுனால சின்னராஜா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமா, நியாயப்பிரமாணத்துக்கு அப்படிதான் அங்க சொல்றாரு. அதனால தானே ஸ்தேவானை சாவடிச்சுட்டாங்க. எதனால சாவடிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது அந்த வார்த்தைக்காக சொன்னார். என்ன வார்த்தை? தேவதூதர்களை கொண்டு நீங்க பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தை நீங்க எக்காலமும் கை கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் அது என்னைக்குமே இவங்க ஆவிக்குரிய முறையில கடைபிடிக்கல இஸ்ரவேலர்.
அவங்களே முடியலன்னா நீ உன்னால முடியுமா? யாரால முடியல? இஸ்ரவேலராலே முடியல. இன்னைக்கு கிறிஸ்தவ யுகம் இல்ல கிறிஸ்தவ காலம் வந்ததுக்கு அப்புறமா, புது உடன்படிக்கையின் காலம் வந்ததுக்கு அப்புறமா அதை நிறைவேற்றத்துக்கோ அதுல ஒரு வசனத்தை நிறைவேற்றினாலோ ரொம்ப தப்பான வழிபாடுகள் இருப்பீங்க, நீதிமான எண்ணப்பட மாட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை கொண்டு இன்னைக்கு ஆராதனைகள் நடக்குது. ஒரு நம்ம சபையை தவிரங்க உலக மொத்தத்துல நீங்க யோசனை பண்ணுங்களேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு நம்ம சபையை தவிர வேற எந்த சபையும் சரி நியாயப்பிரமாணத்தை இல்லாம உபதேசமே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? அது என்ன ஆராதனையா இருக்கும்? என்ன ஆராதனை அது? அதனால தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணம் யாரால கொடுக்கப்பட்டதுங்க? இன்னும் இன்னொரு வசனமும் பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19 இல்ல பாருங்க தயவு செஞ்சு, 19 தான் இருக்கணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமானமும் அது அக்கிரமக்காரர்கள் மூலமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. பாருங்களேன், யாரால கொடுக்கப்பட்டதான்? தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டதாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நியாயப்பிரமாணம் தேவதூதர்களால கொடுக்கப்பட்டது. தேவதூதர்களால கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை மேன்மையா இருக்குமா? இல்ல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து, தேவனா இருக்கிற இயேசு கிறிஸ்து, பரமராஜாவா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கொடுத்த தன்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை மேன்மையா இருக்குதா? எங்க இது பூமியா இருந்தா அது ஆகாயத்துல ஆகாயம் அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு பாருங்களேன். தேவதூதர் எங்க, தேவன் எங்க? இயேசு கிறிஸ்து எனக்கூடிய தேவன் எங்க? இவரால கொடுக்கப்பட்டதை அலட்சியமா பேசுறாங்க இன்னைக்கு. இது என்னன்னே கூட தெரியாம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த விஷயத்த தெரிஞ்சியும் நம்ம அவ்வளவு சீரியஸா நம்ம இல்லை. மிகுந்த ஜாக்கிரதைன்னு சொல்லப்பட்டது இங்க. அந்த மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களை நம்மளும் இல்லாம போயிட்டு இருக்கிறோம். அது இல்லைன்னா அந்த ஜாக்கிரதையை, அந்த உடன்படிக்கையை கொண்டு நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா கேட்டவைகளை அதனுடைய விஷயங்களின் விஷயத்துல நம்மளோட முடிஞ்சிடும், நம்மளோடவே முடிஞ்சிடும். என்னால நான் போயிட்டேன்னா அவ்வளவுதான். நீங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உபதேசத்துல இருப்பீங்க, அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் அவங்கெல்லாம் கூட அதெல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். 2000 வருஷமே இல்லாம இருந்துச்சு. இப்போ புதுசா நம்ம புது உடன்படிக்கையின் விஷயங்களை நம்ம திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். இந்த ஜாக்கிரதை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மறுபடியும் 2ஆம் வசனம் படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் அது அந்த வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம். அப்பனா அதனுடைய அர்த்தம் நான் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கப்பட்ட முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணப்படுது? நியாயப்பிரமாணத்தின் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அது கீழ்ப்படியாம இருந்த எந்த நீதியான தண்டனை என்றது என்னதுங்க? தீர்ப்பு தான். நீதியான தண்டனை என்னது? நியாய தீர்ப்பு. நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்படிக்கு பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு. அந்த முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டுன்ற அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் நான் சொல்லுங்க. அந்த சென்டென்ஸ்க்கு புது உடன்படிக்கை கரெக்ட் தான். அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்ன? முதலாவது
கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, யாருக்கு அறிவிக்கப்பட்டு? அப்போஸ்தலர்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர்களுக்கு அறிவிக்கப்பட்டு பின்பு யார் அவர்களிடத்தில் கேட்டவர்கள்? அப்போஸ்தலரே. அவர்கள் கேட்டவர்களாலே நமக்குன்றது யாருங்க? சபைக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். கரெக்டா இப்ப வருது இல்ல லைனிங். நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அதுதாங்க பெரிதான ரட்சிப்புக்கு, பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எவ்வளவு கிளியரா சொல்ற இல்லைங்களா? யாரால? மூவரால, பிதாவாகி தேவனாலையும், பரிசுத்த ஆவியானவராலையும், இயேசு கிறிஸ்துவாலையும், அப்போஸ்தலராலையும். நாலு பேராலையும் என்ன பண்ணப்படுதுங்க? புது உடன்படிக்கையின் காரியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு நம்மளுடைய ரட்சிப்பு யாரால கிடைச்சது? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இம்மூவரும் கொண்டு யாரால அது கொடுத்தாங்க? அப்போஸ்தலர்களால நமக்கு கொடுக்கப்பட்ட, உறுதியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே உபதேசத்திற்குரிய ஒரே உடன்படிக்கையின் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பார்க்கணுமா? கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? புது உடன்படிக்கையின் ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பு கிடையாது. இந்த உடன்படிக்கையின் ரட்சிப்பு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நம்ம கவலையோட காப்பாத்திக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். கவலை இருக்கு அந்த ரட்சிப்புக்காக. இன்னைக்கு போயிட்டா நாளிலிருந்து நம்ம உத்தியோகம், நம்ம அந்த மேனேஜர் என்ன சொல்லுவான், அவங்க என்ன சொல்லுவாங்க. that's the problem that we are facing every day. யாரை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்? புது உடன்படிக்கையின் ரட்சிப்பை நம்ம சீரியஸாவே இன்னுமே எடுத்துக்கலைங்க. நான் அது தயவு செஞ்சு ஐ எம் சாரி டு சே தட். ரொம்ப நம்ம அவ்வளோ சீரியஸா நம்ம எடுத்துக்கின்னு அதை முன் செல்லலை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்த ரட்சிப்பை நம்ம கவலையோட காப்பாத்திக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்காக கவலைப்பட வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். எங்க நான் இந்த விஷயத்துல தப்பி போயிடுறேன்னா, எங்க நான் இடரல் அடைந்தேன்னா, எந்த ஜாக்கிரதை இல்லாதவனா நம்ம இருக்கிறேன்னா, நான் இஸ்ரவேலரை போல இருக்கிறனான்ற ஒரு விஷயத்த நம்ம யோசனை பண்ணிக்கணும். ஒருத்தரும் அந்த நியாய பிரமாணத்தின்படி, தேவதூதர்களாலே கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியாம போனவர்களே என்ன பண்ணப்பட்டாங்க? நியாயமான தண்டனையே பெற்றுக்கொண்டாங்களே. சாட்சாத் இயேசு கிறிஸ்துவனாலே கொடுக்கப்பட்ட, பிதாவாகிய தேவனாலே உறுதியாக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரனாலே அருளப்பட்டிருக்கிற புது உடன்படிக்கையின் சத்தியங்களே, அதனுடைய ரட்சிப்பை நம்ம கவலையற்று நம்ம வாழ்வோமானால் அதை விட பெரிதான தண்டனை சேரும். எதை விட பெரிதான தண்டனை? இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொண்டாங்களே நரகம். அவங்க நரகம் தான் பெற்றுக்கொண்டாங்க. இந்த உலகத்திலயும் நல்லா வாழ முடியாது. பரலோகம் போவாம நரகத்திலயும் ரெட்டிப்பான தண்டனைகளே மனுஷர்கள் பெற்றுக்கொள். ரெட்டிப்பான தண்டனைகள் 2 பேர் பெற்றுக்கொள்வாங்க. யார் சொல்றீங்களா? ஒன்னு பிரீச்சரா இருந்து, உபதேசகர்களா இருந்து உடன்படிக்கையை விட்டு போனவங்களும், அப்புறம் உடன்படிக்கையை விட்டு போனவங்களும் 2 பேருமே இரட்டிப்பான தண்டனைகளை பெற்றுக்கணும். பிரீச்சருக்கும் அந்த தண்டனை, அப்புறம் உடன்படிக்கையை விட்டு உடன்படிக்கையையும் சபையையும் விட்டு, உடன்படிக்கையும் சபையும் நம்ம என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. உடன்படிக்கை ரத்தமானால் சபை என்னது? சரீரம். சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. 2 பார்ட்.
இந்த ரெண்டுத்தையுமே பிரிச்சுட்டு போறவர்களை வந்து ரெட்டிப்பான தண்டனை, அதிகமான தண்டனையை பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு நீ இந்த தப்பு பண்ணலாம் நியாயம் தீர்க்க எல்லாம் முடியவே முடியாது. அவங்க நியாயம் தீர்க்கவும் பட மாட்டாங்க. டைரக்ட் நரகம் தான். என்ன சொன்ன சொல்லுங்க. நீ இந்த பாவம் பண்ண, இன்னைக்கு இந்த டேட்ல இந்த பாவம் பண்ண, எதுக்கு பண்ண, அதுக்கு ஜபம் பண்ணியா, அந்த பாவத்தை வந்து ஒப்புக்கொண்டு நீ ஜபம் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டியா, நல்லா அங்க வந்து கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார். தேவனானவரோ கர்த்தரானவரோ. நீ டைரக்டா நரகம் தான் போகிற. ஏன்னா இந்த புது உடன்படிக்கையின் ரட்சிப்பை நீ சீரியஸை எடுத்துக்கல. அதுக்கான கவலையே நீ என்னைக்குமே படல. கவலைப்படுறங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு உறுதியா உபதேசத்தை நம்ம நம்புறோமோ அவ்வளவு உறுதியா பரலோகம் நமக்கு இருக்கு. என்ன சொல்லுங்க. எவ்வளவு உறுதியா நம்ம உடன்படிக்கையில தரித்திருக்கிறோமோ அவ்வளவு உறுதியா நீ பரலோகம் செல்ற வாய்ப்பு இருக்கு. பரலோகம் அவ்வளவு சுலபமா நம்மளுக்கு வராது. அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டீங்களா? இந்த உலகத்துல ஏசியில வாழ்ந்துட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு நல்ல கறி மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துட்டு காரு ஃபேனு இது ஏசி இதெல்லாம் நல்லா சுற்றி போகுது இது பண்ணிக்கின்னு பிள்ளை குட்டிங்களோட இருந்துட்டு அது ஆசீர்வாதம். அது கிடையாது ஆசீர்வாதம். இந்த உலகத்துல அப்படி வாழ்ந்துட்டு திரும்பி பரலோகத்துல நீ போய் நல்லா சந்தோஷமா வாழ முடியுமானா முடியவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கலாம். 5ஆம் வசனம். பாருங்களேன், இனிவரும் உலகத்தை குறித்து. இப்ப கனெக்டிவ் வேர்டு இது ரொம்ப முக்கியமானது. இனிவரும் உலகம் என்னது? பரலோகம். அதுக்காக தானே நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம். வேற எதுக்கான இருக்கீங்களா? நம்ம வேற எதுக்காவது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? யார் மேலேயும் கிரட்சி சண்டை போட்டுன்னு வந்து இங்க உட்காருமா? இல்ல வேற எதுக்கான வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? ஏதாவது உத்தியோகமோ இல்ல ஜாபமோ? நான் உங்களுக்கு என்னைக்குமே அந்த விஷயத்த பத்தி பேசல. நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். நான் ஜெபம் பண்றேன், உங்களுடைய ரோகங்கள் எல்லாம் என்னவாகும், வியாதிகள் எல்லாம் என்னவாகும், சஸ்தமாகும் சொல்லிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். யாரையுமே அந்த யோசனையில நான் சொல்லி உட்கார வைக்கல. அதனால இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. பாருங்களேன், தூதர்கள் பரலோகத்தில் தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? தூதர்கள் தேவதூதர்கள் பரலோகத்தில் இருந்தாலும் அந்த பரலோகத்தை தேவதூதர்களுக்கு தேவன் என்ன பண்ணல, கீழ்ப்படுத்தல. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதிகாரம் இல்ல. ஓகே, அப்புறம் என்னதுங்க? தேவதூதர்களுக்கு பரலோகம் என்ன பண்ணப்படல, கீழ்ப்படுத்தப்படலன்னா அவங்க வந்து ஃப்ரீயா அதை வந்து அனுபவிக்கல என்ற அர்த்தம். அதை ஃப்ரீயா அனுபவிக்க வேண்டியவர்கள் யாருன்னா நம்ம மட்டும்தான். அதுலயும் முதல்ல நம்மளுக்கு அப்புறமா யாரு? இஸ்ரவேலிலே யாரெல்லாம் நீதிமான்கள் இருந்தாங்களோ அந்த பரிசுத்தவான்களுக்கு. அவங்கள நம்ம பின்னாடி நெட்டிட்டோம். யார? ஒரு அப்ரகாமா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், அப்புறம் தாவீதா இருக்கட்டும், சிம்சோனா இருக்கட்டும், அப்புறம் சொல்லுங்க கொஞ்சம் பேரு. இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் பிதாக்களின் காலத்துல நோவாவா இருக்கட்டும், இவங்களெல்லாம் பின்னாடி நீட்டிட்டோம். ஆனா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க தேவனுக்காக எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு வரும். அவங்கள விட நம்ம மேன்மையானவர்களா இருக்கிறோம். அது எதனால நடந்தது சொல்லுங்க? ரத்தத்தினாலே, கிருபாதார பலியினால, கிருபைனால நடந்தது. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சா நீ கிருபையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற. கஷ்டப்பட்டு அந்த பேரை வாங்கினாங்க.
அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு அப்புறம் பிள்ளைகளை சாவடிக்கவும் இஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க. நம்மளோ அதெல்லாம் பண்ணாமையே வெறும் கிருபையால வந்த ஒரு அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, பரலோகத்திலே தேவதூதர்கள் அவங்க ஃப்ரீயா இல்லை, அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்கன்ற அர்த்தம். என்னவா இருக்காங்க? கீழ்படுத்தல. பரலோகத்துல தேவதூதர்கள் என்னவா இருக்காங்க? அடிமைகளா இருக்காங்க. அந்த பரலோகத்துக்கு செல்ல போறவர்களுக்கும் அவங்க என்னவா இருக்காங்க? அடிமைகள் தான், அடிமைகள் தான். ஆனா பிதாக்கள் காலத்திலயோ நியாயப்பிரமாணத்தின் காலத்திலயோ அவங்க அந்த யோசனையே இல்லை. யாரு? தேவதூதர்கள் எங்களுக்கு என்னவா இருக்காங்க? அடிமையா இருக்காங்கன்ற யோசனையோ அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையோ அங்க ஏற்படுத்தப்படல. நமக்கு அடிமையா இருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளவு மேன்மையுள்ளவர்களா இருக்கிறோமோ நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப நெக்ஸ்ட் படிக்கலாம். 6ஆம் வசனம். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கு மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். யார் அந்த மனுஷன்? யார் அந்த மனுஷன்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுது. 7ஆம் வசனம். யாரை விட? ஐயோ, தேவதூதர்கள் அங்க அடிமையா இருக்காங்க பரலோகத்துல. அவங்கள விட கம்மியானவர்களா இயேசு கிறிஸ்துவ கம்மியானவரா இயேசு கிறிஸ்துவ அனுப்பப்பட்டாராம். அவனை தேவதூதர்களிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி சகலத்தையும் பாத்தீங்களா? சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சகலமும் என்னன்ற அர்த்தங்க? எல்லாமே. அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷனா பிறந்திருந்தாலும் சரி, மனுஷனா பிறந்திருந்தாலும் அவருக்கு எல்லாமே என்னவா இருக்கு? கீழ்ப்படிந்திருக்கு. இயேசு கிறிஸ்து மனுஷனா இருந்தப்போ சகலமும் என்னவா இருந்துச்சு? அவர் கீழ்ப்படிந்திருந்தது. இப்பவும் சகலமும் என்னவாக்கப்படலையா? கீழ்ப்படியா படவில்லை. எப்ப நடக்கும்? எல்லாமே சகலமும் கீழ்ப்படுகிற ஒரு சூழ்நிலை எப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு? எஸ், சகலமும் கீழ்ப்படுகிற ஒரு சூழ்நிலை எப்போ வரும்னா, பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே வைக்கிறப்போ. ஐயோ, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவன் பாதாண்டிக்கு போறதா? இந்த யோசனை எல்லாம் உனக்கு தேவையா இல்லை, வரவும் கூடாது. அவ்வளவு பெரியவர் மகாதேவன் இயேசு பிதாவாகிய தேவன். அவர் இயேசு கிறிஸ்து சிறியவன் ஆகிய இயேசு கிறிஸ்து. சிறியவன் எப்ப சிறியவன்? இயேசு கிறிஸ்து எப்ப சிறியவன்? பூமியில வந்தப்ப சிறியவன். அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க மனுஷங்க? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தப்ப யாரை விட சிறியவன் ஆக்கப்பட்டாரா? தேவதூதர்களை விட சிறியவன் ஆக்கப்பட்டாரா? அப்ப என்ன அர்த்தம்? மனுஷ ரூபம் தேவதூதர்களை விட சிறியவர்கள். அப்படி சிறியவர்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய தேவத்துவத்தின்படியும் அவர் நமக்கு கொடுத்த குமாரத்துவத்தின்படியும் நமக்கு அவர்கள் என்னவா இருக்காங்க? தேவதூதர்கள் பணிவிடைக்காரர்களா இருக்காங்க. பலத்துல பார்த்தா நம்மளோட பலவான்கள், சக்தி உள்ளவர்கள் தேவதூதர்கள். ஆனா அதிகாரத்துல பார்த்தா நம்மளோட அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதானே சத்தியம். தேவதூதர்கள் சக்தி உள்ளவர்கள் தான். அவங்க என்ன வேணா பண்ணலாம். உலகத்தையே அவங்க அழிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. அந்த வசனம் எல்லாம் நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல உலகத்தை அழிக்க போற சூழ்நிலை வர்றப்போ அந்த தேவதூதர்கள் தான் அனுப்பப்படுவாங்க. அவங்க தான் உலகத்தை அழிக்க போறாங்க.
ஆனா அந்த உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க யாருக்கு பணிவிடைக்காரர்களா? நமக்கு பரிசுத்தவான்களுக்கு. புது உடன்படிக்கையின்படி கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய பணிவிடைக்காரர்கள். அவங்களுக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும், அவங்க எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அவங்க என்னவா இருக்காங்க? அடிமைகள். ஆனா சக்தியின்படி நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவதூதர்களை விட சிறியவர்களா, குறைந்தவர்களா நம்ம இருக்கிறோம். சக்தியின்படி அது நம்ம புரிஞ்சுக்கணும். அவனை தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் பிதாவாக தேவன் என்கிற அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி அப்படி இருந்தும் இன்றும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்படிந்திருக்க காணோம். அப்ப என்னன்ற அர்த்தம்? இன்னைக்கு இன்னும் கூட சகலமும் அவருக்கு என்னவாகல? கீழ்ப்படுத்தப்படல. பிதாவாகி தேவன் தான் அந்த காரியத்தை பண்ணணும். யார் பண்ணணும் அந்த காரியத்தை? எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் யார் பாதாண்டியில் வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதாண்டியில் வைக்கணும். அது யார் பண்ணணும்? தேவன் பண்ணணும். தேவன் பண்ணணுமா? எஸ், தேவன் தான் பண்ணணும். வேற யார் பண்ணுவாங்க? யாருமே பண்ண முடியாது. அவருடைய காரியம் அது. எல்லாத்தையும் கீழ்படுத்திக்க கூடிய சக்தி இயேசு கிறிஸ்துக்கு இருக்கா இல்லையா? அந்த வசனமும் இருக்கு. எல்லாத்தையும் தனக்கு கீழ்படுத்திக்க கூடிய சக்தி அவருக்கு இருந்தாலும் தேவன் தான் பண்ணணும் அந்த காரியத்தை. நெக்ஸ்ட் படிக்கலாம். என்றாலும் ஏனென்றால் என்றாலும் மரணத்தை உத்தரித்ததை நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் இந்த விஷயத்தை 9ஆம் வசனம் மறுபடியும் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் அதுதாங்க ரூல். ஒவ்வொருவருக்காகவும் யாருங்க அது? சகல ஜாதியார், சகல உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள், எந்த வம்சத்துல பிறந்திருந்தாலும், அப்புறம் எந்த பாஷை பேசுறவர்களா இருந்தாலும், எந்த நாட்டின் ஜனங்களா இருந்தாலும், ஒவ்வொருக்காகவும் அவர் என்னவாக பண்ணணுமா? மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களிலும் சற்று. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எதுக்காக நடந்தது? எதுக்காக தேவதூதர்களும் சிறியவன் ஆக்கப்பட்டாருன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக. அதையே இன்னைக்கு கிறிஸ்துவன் சபைன்ற அந்த பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மறுதலிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய மரணத்தினாலே வந்த உபதேசம் என்னக்கூடிய அந்த உடன்படிக்கைய கணக்கிலேயே வச்சுக்காம இருக்காங்க. அது என்னன்றது கூட தெரியாது இன்னைக்கு நிறைய பேருக்கு. என்னது? புது உடன்படிக்கை. இன்னைக்கு சின்னராஜா புது உடன்படிக்கைன்னு சொன்னதுக்கு அப்புறமா புது உடன்படிக்கை அது பேர் தான் தெரியுமே தவிர அதனுடைய நோக்கம், அதனுடைய கருத்து, அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான நீதியின் காரியங்கள், ஆராதனை வழிபாடுகள், அப்புறம் விசுவாசத்தின் கிரியைகள் எப்படி பண்ணணுன்றதால எதுவுமே தெரியாது. யாருக்கு ஆராதனை பண்ணணும்? பிதாவாகி தேவனுக்கு தான் பண்ணணும். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன். எங்கடா இருக்கு அந்த மாதிரி? எங்க இருக்கு அந்த மாதிரி? யாரு உனக்கு அந்த மாதிரி கத்து கொடுத்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய
தேவத்துவத்தை இன்னைக்கும் அலட்சியம் பண்ணி உபதேசம் பண்ற மனுஷர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி படிப்பா 10ஆம் வசனம். ஏனென்றால் என்னாலும் தேவனுடைய கிருபையினால் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். என்னன்னு அர்த்தம் சொல்லுங்க. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், மரணத்திலிருந்து எழுந்தது நிமித்தம். அதனுடைய அர்த்தம் மரணத்தை உத்தரிக்கிறது என்ன அர்த்தம்? மரணமா? இந்த சரீர மரணம் ஒண்ணு இல்லப்பா. என்னது சரீர மரணம்? ஒண்ணு இல்ல. நான் பாரு எழுந்துக்கின திருப்பி என்றதுதான் உத்தரிக்கிறது. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு, அது யாருக்காக மரணம்? அவரு வேணுமென்னே மரணம் அடைந்தாரா? இல்ல தேவன் அனுப்பி மரணம் அடைந்தாரா? இல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அவர் பரிசுத்த ஆவியானவர்னாலே மரணம் அடைந்தாரா? இதெல்லாம் மரணம் அடைந்திருந்தாலும், தேவனாலே இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்திருந்தாலும், பரிசுத்த ஆவியானாலே மரணம் அடைந்திருந்தாலும், இவங்க 3 பேருக்காக அவர் மரணம் அடையல. வேற எதுக்காக மரணம் அடைந்தார்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவப்பட்ட மனுஷர்களுக்காக, பாவிகளுக்காக அவர் மரணம் அடைந்தார். மரணம் அடைந்து என்ன பண்ணாராம்? மரணம் அடைந்து மரணத்தை என்ன பண்ணாரு? உத்தரித்தார். அப்படின்னா இனி நீங்கெல்லாம் மரித்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி நீங்க எழுந்துக்க போறீங்க. மரணம் அடைந்து உத்தரித்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணப்பட்டார்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி அவருடைய தேவத்துவம் வந்துடுச்சு, திருப்பி அவருடைய குமாரத்துவம் வந்துடுச்சு, திருப்பி அவருடைய பிரபுத்துவமும் வந்துடுச்சு. அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு எல்லா விஷயத்திலையும் சமமானவரா வந்துட்டார் என்ற ஒரு விஷயம். குமாரத்துவம்னா நம்ம நினைக்கிற மாதிரி பிள்ளைகள் அந்த அந்த சந்தர்ப்பம் கிடையாது. குமாரத்துவம் என்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னடான்னா, ஜெனிப்பித்தவருக்கு சமமான ஒரு காரியமே. இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரத்துவத்துக்கு அர்த்தம் அது மட்டும்தான். நம்மளுடைய குமாரத்துவம் வேற. நம்ம என்னைக்குமே பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமமான விஷயத்துல நம்ம எந்த விஷயத்திலும் நம்ம ஆக முடியாது. ஆனா ரூபத்துல நம்ம சமானம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களை நம்ம இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கங்க. மீதியான விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீக்கு பார்க்கலாம். ஏன்னா 11ஆம் வசனம் 10லிருந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஃப்ரெஷ் மைண்ட்ல தான் அதை பார்க்க முடியும். அதனால உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லி நான் முடிக்கிறேன்.